இந்த திருக்காலத்தீஸ்வரர் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் 3 புறமும் பக்கமும் வயல் சார்ந்த இடம். அதேபோல கிழக்கில் 5 நதிகள் இணைந்து ஓடக்கூடிய முல்லை பெரியாறு, வைரவனாறு, சுருளியாறு, வெண்ணியாறு, கன்னிமார் ஊற்று, இந்த 5 நதிகளும் இணைந்து ஓடக்கூடிய ஒரு அழகான நதி. அதற்கு முன்பு 16 தூண்களுடன் சிறப்பான மண்டபம். இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை பார்த்தால், இந்த திருக்கோயில் கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இவ்வூர் பிச்சை கணக்கர் என்பவர் தான் காரணமாக இருந்திருக்கின்றார். இந்த திருக்கோயிலை தென்காலத்தீஸ்வரர் என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது. இது துவக்க காலத்தில் இது காட்டூர் என்று அழைக்கப்பட்டது. சங்க காலம் தொட்டு இது பாண்டியர் காலத்து பேரரசர்களால் இந்த ஊர் ஆளப்பட்டு வந்தது. பின்னர் வந்த பிற்கால சோழர் பாண்டிய அரசனோடு போர் புரிந்து அதிலே சோழ அரசு கைப்பற்றியது. அப்பொழுது இங்கே பாளையக்காரராக இருந்தவர் உத்தப்ப நாயக்கர் என்ற பாளையக்காரர் ஒருவர் இருந்தார். அந்த பாளையமும் உத்தப்ப என்ற இணைந்தும் பிற்காலத்தில் இது உத்தமபாளையமாக பெயர் கொண்டது, திருப்பெயர் கொண்டது என்று வரலாற்று நமக்கு தெரிவிக்கின்றது. தொடர்ந்து இந்த ஊர் மதுரை நாயக்கர் மங்கம்மாள் அரசி ஆட்சியின் கீழ் இருந்தது. எல்லை தகராறு காரணமாக திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட அன்னைக்கு ரவிவர்மன் அவர்கள் மங்கம்மாளோடு போரிட்டு அதில் தோல்வியுற்றார். அப்பொழுது அதிலே தளபதியாக இருந்து பங்கேற்றவர்கள் விஸ்வநாதர், சாமிநாதர், கெங்கப்ப நாயக்கர் என்பவர் அதிலே பணியாற்றினார்கள். அப்பொழுது அதிலே பிச்சை கணக்கர் என்பவர் இங்கே இருந்திருக்கின்றார். பிச்சை கணக்கர் தீவிரமான சிவபக்தர். ஒவ்வொரு ஆண்டும் காளஹஸ்திக்கு சென்று இறைவனை வழிபட்டு வரக்கூடியவர். பின்னாட்களில் வயது மூப்பின் காரணமாக அவர் அங்கே சென்று வழிபட முடியவில்லை. வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார், உண்ணா நோன்பு மேற்கொண்டார். வயோதிக காலத்தில் உண்ணா நோன்பை மேற்கொள்கிறாரே என்று காலத்தீஸ்வரரே அவருடைய கனவில் தோன்றி, குழந்தை வடிவத்தில் கனவில் தோன்றி இந்த காட்டூர் வில்வவனத்தில் அரளிப்பூ பூத்திருக்கும், அதன் கீழ் நான் இருப்பேன், நீ தரிசனம் செய்து கொள் என்று அவர் கனவில் தோன்றி சொன்னார். ஊர் மக்களிடம் தெரிவிக்கப்பட்டது. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆரவாரம் செய்தார்கள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள். மறுநாளே வண்டி கட்டி அந்த இடத்திற்கு சென்றார்கள். சொன்னது மாதிரியே அங்கே அரளிப்பூ செடி இருந்திருக்கின்றது, கீழே லிங்கம் இருந்திருக்கின்றது. அதை எல்லோரும் தரிசனம் செய்துவிட்டு அந்த லிங்கத்தை எடுத்து வண்டியில் அமர்த்தி அதை ஊருக்கு கொண்டு வர முயற்சித்திருக்கின்றார்கள். பாதியில் வந்தவுடன் அவனுடைய அச்சு முறிந்து விட்டது. எவ்வளவோ முயன்றும் அது வண்டி நகரவில்லை. பக்கத்தில் 6 முகம் கொண்ட முருகனுடைய திருவுருவத்தில் இருந்தது. அதுதான் பொருத்தமான இடம், திருக்காலத்தீஸ்வரருக்கு இதுதான் பொருத்தமான இடம் என்று சொல்லி தேர்வு செய்தார்கள். அந்த இடம்தான் இப்பொழுது அமைந்துள்ள இந்த திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோயில். காலத்தீஸ்வரருக்கு நமோ நமச்சிவாய என்று சொல்லி அங்கே பிரதிஷ்டையெல்லாம் செய்து திருக்கோயில் எழுப்பினார்கள். ஆனால் அம்மன் சிலை வேண்டுமே என்கின்ற சிந்தனையும் ஏற்பட்டது. பல சிற்பிகள் வந்து அம்மன் சிற்பத்தை உருவாக்க முயன்றார்கள். எந்த சிற்பமும் சரியாக வரவில்லை, ஒழுக்கமும் அமையவில்லை. மீண்டும் ஒரு போராட்டம் பிச்சை கணக்கருக்கு, மன வருத்தம். மீண்டும் அவர் கனவில் தோன்றி, இந்த முல்லை நதியில் பெருவெள்ளம் ஏற்படும், அப்பொழுது மூங்கில் தட்டில் அம்மன் சிலை இருக்கும் என்று அவர் கனவில் தோன்றி சொன்னார். அதேபோல் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அம்மன் சிலை அதோடு விநாயகர் சிலையும் வந்தது. இரண்டையும் எடுத்து இங்கே பிரதிஷ்டை செய்து வேத மந்திரம் முழங்க இதே இடத்தில் இந்த உத்தமபாளையம் இந்த திருக்கோயிலில்
அந்த பிச்சை கணக்கர் அமைத்தார்கள். ஆக இந்த திருக்கோயிலுக்கு பிச்சை கணக்கர் மூலமாக இருந்திருக்கின்றார். இந்த ஊர் பெருமக்கள் காரணமாக இருந்திருக்கின்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைய ஆட்சி செய்த அரசி ராணி மங்கம்மாள் எல்லா வகையிலும் ஒத்துழைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் பல திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே வடிவத்தில் பல சிற்பங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நவீன சிற்பங்கள், புதுமையான சிற்பங்கள், அழகிய தூண்கள், மண்டபங்கள், சுவற்றிலே சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரி, ராமன், சூரியன், சந்திரன் போன்ற சிற்பங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ராகுகேது சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இங்கே இந்த ஸ்தலத்திலே வந்து தோஷம் நீக்கி செல்கின்றார்கள். ஆக இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளெல்லாம் விரைந்து முடித்து மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் இந்த திருப்பணி குழு நடைபெறும், அது குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள